Hi friends, 10th students நீங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து உங்களோட மேத்ஸ் எக்ஸாம்க்கான ஸ்டடி பிளான். ஸோ 4 days லீவ் இருக்கு. இந்த 4 days லீவ் வந்து எப்படி நீங்க சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி சென்டம் ஸ்கோர் பண்றது அப்படின்றதுக்கான ஸ்டடி பிளான் தான் இது. ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ டே 1 3rd April அன்னைக்கு நல்லா மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களோட சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 1ல் வந்து உங்களுக்கு 2 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாப்டர் 1 வந்து நல்லா பாருங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் அதில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் 1 வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே மஸ்ட்டாக வந்து டே 1ல் வந்து கவர் பண்ணணும். அண்ட் சாப்டர் 1 ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப்டர் 5 எடுங்க. ஸோ சாப்டர் 5லேயே உங்களுக்கு 2 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் இருக்குது. ஸோ அதனால் சாப்டர் 5 வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ 5 மார்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் 5ல் இருக்குது அப்படின்றது வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அண்ட் 1 and 5 பார்த்துட்டு டைம் இருக்குது அப்படின்றவங்க வந்து ஜாமெட்ரி பாருங்கள். வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ஜாமெட்ரி பார்த்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியான சாப்டர். நீங்கள் அதில் வந்து 2 5 மார்க்ஸ் அண்ட் 2 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் ஜாமெட்ரி பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சாப்டர் 1 ஜாமெட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் அடிஷ்னலாக 5th சாப்டரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் டே 2 4th April அன்னைக்கு மார்னிங் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்டர் 2 வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 2லேருந்து உங்களுக்கு 2 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் இருக்குது. ஸோ கம்பல்சரி வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 2 மார்க்ஸ் வந்து நல்லா டெப்த்து கொடுத்து சாப்டர் 2 பாருங்கள். அண்ட் 5 மார்க்ஸும் சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்டர் 8 பாருங்கள். ஸோ சாப்டர் 8லேயும் வந்து உங்களுக்கு 2 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் இருக்குது. ஸோ அதனால் சாப்டர் 8 வந்து ஒரு ஈஸியான சாப்டர் தான் 5 மார்க்ஸ்க்கு. ஸோ அதனால் சாப்டர் 8 வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேயில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுங்க. அண்ட் 2 சாப்டரும் முடிச்சுட்டேன் அப்படின்ற பசங்க வந்து சாப்டர் 6 பாருங்கள். இல்லை என்னால் சாப்டர் 6 பார்க்க முடியலன்னா மினிமம் சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 8 வீக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற சாப்டர்ஸ் வந்து இதுதான். ஸோ அதனால் சாப்டர் 2 and 8 வந்து கண்டிப்பாக வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டே 2 அன்றைக்கி பார்த்துருங்க. இல்லை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ற பசங்க வந்து சாப்டர் 6 வந்து அடிஷ்னலாக டே 2 அன்றைக்கி பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 3 அன்னைக்கு 5th April அன்னைக்கு நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கன்னா சாப்டர் 3. ஸோ 1 2 3 வந்து ஈச் டேல செப்பரேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து நல்லா டெப்த்து கொடுத்து சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக 2 2 மார்க் 2 5 மார்க் வந்து கம்பல்சரியாக இருக்குது. ஸோ கம்பல்சரி 2 மார்க்ஸும் இதுலேருந்து கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டே 1 டே 2 டே 3 ஸோ 1 2 3 வந்து செப்பரேட்டாக கேட்டகரைஸ் நீங்கள் பண்ணி படிக்கும்போது அதை வந்து நல்லா டெப்த்து கொடுத்து நல்லா ஃபினிஷ் பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் அதோட வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு கிராஃப் பார்க்கணும். ஸோ வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிராஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 3rd சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 3rd சாப்டர் வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கிராஃப் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்டர் 3 வந்து பாருங்கள். அண்ட் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 4 6ம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பசங்க வந்து அன்றைக்கி சாப்டர் 7 நான் பார்க்குறேன்னா சாப்டர் 7 ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 4 6 நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற பசங்க வந்து சாப்டர் 7 4 6 ஸோ அட்லீஸ்ட் மினிமமாக உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ. ஸோ தியரம்லாம் இருக்கும். ஸோ 4th சாப்டர் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அண்ட் 7 and 6ல் வந்து நீங்கள் 5 மார்க் அட்டன் பண்ணலாம், 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே மோரோவர் இந்த சாப்டர் நீங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க. அண்ட் லாஸ்ட் டே 4 6th April அது வரையும் நீங்கள் வந்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் டே உட்காந்து கஷ்டப்பட்டு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் டே அன்றைக்கி ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் உங்களோட 1 மார்க்ஸ் எல்லாம் அன்றைக்கி லாஸ்ட் டே உட்காந்து பார்த்துருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்லேருந்து ரிவிஷன் வரையும் உங்ககிட்ட இருக்க கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இல்லை நான் முன்னாடியே 1 மார்க்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த நைட்டு உட்காந்து 1 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட் டே அன்றைக்கி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் கம்பல்சரியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுறது மஸ்ட். ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ரைட்டிங் கண்டினியூட்டி வரும். ஸோ அதனால் கம்பல்சரியாக லாஸ்ட் டே அன்றைக்கி நீங்கள் ரிவிஷனுக்கு தான் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சீக்ரெட் மெத்தடாலஜி மேக்ஸில் ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.